ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 32வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்தமா 36 எபிசோட் இருக்க இந்த சீரீஸ்ல இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டா இன்னும் 4 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான டிராமா நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ லாஸ்ட் 5 எபிசோட்ஸ்ல என்ன ஆக போகுது அப்படிங்கறத மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். இங்க நேரா நம்ம 4th பிரின்ஸை தான் காட்டுறாங்க. 4th பிரின்ஸ் பார்த்துட்டு இருக்கான். என்ன அநியாயம் நடக்குது, நாட்டுல ஒரு பக்கம் வறட்சினால மக்கள் மாத்திக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட அண்ணன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பக்கத்து நாட்டுல இருந்து ராணியை கூட்டு வந்துட்டு பதவியை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே அங்க மறுபடியும் லீடியன் ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, இந்த உத்தரவுல போட்டிருக்கு, உங்க அப்பா திடீர்னு மெடிடேஷன் பண்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டாராம். அதனால அவர் இனிமே ராஜ பொறுப்புகள் எதையும் கவனிச்சுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்ல சீயும் ஓடி வரா. என்னடா ஆச்சு, திடீர்னு எப்படி ராஜா மெடிடேட் பண்ண போவாரு? இதுல ஏதோ எனக்கு கண்டிப்பா சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா 3rd பிரின்ஸா ராஜாவை கூட்டு போய் அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கணும். ஆனா அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல லீடியன் சொல்றான், அந்த கோவிலுக்கு அடிக்கடி நான் போவேன். குறுக்கு வழியில போறதுக்கு நாய் போற பாதையை யூஸ் பண்ணுவேன். அந்த வழியா நம்ம போனோம்னா யார் கண்ணையும் படாம கோவிலுக்குள்ள போலான்னு சொல்ல லீடியன் பேச்சை நம்பி எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த பாதை வழியா கோவிலுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்றாங்க. நிறைய வீரர்கள் உள்ள இருந்து வந்துட்டு இருக்காங்க. 4th பிரின்ஸ் பாக்குறான். மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு அவன் மட்டும் விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டு ராஜா தங்கி இருக்கிற ரூம் கிட்ட போய் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க ராஜா அந்த ராணி 2 பேரும் உள்ள இருக்காங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட்டும் கூட இருக்காரு. ராஜா எனக்கு மாத்திரை கொடு அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க கொஞ்சமும் கூச்சமே இல்லாம அப்பான்னு கூட பார்க்காம 3rd பிரின்ஸ் பக்கத்துல போயிட்டு, அப்பா மாத்திரை இங்க இருக்கு, ஆனா உங்க ராஜா பதவியை நீங்க துறந்துட்டு அதை எனக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாத்திரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ராஜாவால மாத்திரை இல்லாம உயிரோடயே இருக்க முடியாது போல, நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மாத்திரையை தூக்கி போட்டு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துங்க, சீக்கிரமா எழுதி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 3rd பிரின்ஸ் சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். மாத்திரையை தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான். இங்க இருந்து 3rd பிரின்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா ராஜா மாத்திரை சாப்பிடுறாரு. ராணி பயந்துட்டு இருக்கும் போதே அடுத்து யாரோ வர மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம 4th பிரின்ஸ் தான் வரான். என் பையன் வந்துட்டான் அப்படின்னு ராஜா வேகமா அவனை பக்கத்துல கூப்பிடுறாரு. அப்பா நீங்க ஓகே தானே, உங்களை பார்க்கதான் ஓடி வந்தேன்ப்பான்னு சொல்ல, இங்க பாரு உன் அண்ணன் என்ன காரியம் பண்ணிட்டான் பாரு அப்படின்னு ராஜா ஃபீல் பண்றாரு. அப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க ராஜா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ எனக்கு ஒரு ராஜ உத்தரவு வேணும், அதை எழுதி கொடுங்கப்பா. நான் பதவிக்காக பின்னாடி வரல, ஆனா எல்லா படைகளையும் சேர்த்தா மட்டும்தான் 3rd பிரின்ஸ் அடிக்க முடியும்னு சொல்ல ராஜா உடனே என்கிட்ட ராஜ முத்திரை இல்ல, அது அவகிட்ட இருக்கு, நான் உனக்கு என் கையால எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ராஜா எழுத ஆரம்பிக்கிறாரு. இங்க மறுபடியும் வேகமா 3rd பிரின்ஸ் உள்ள போறான். இங்க பாத்தியா என்கிட்ட ராஜ உத்தரவு இருக்கு, என்ன போட்டிருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்க இந்த ராஜாவோட பொறுப்பு கம்ப்ளீட்டா இப்ப 3rd பிரின்ஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா உத்தரவுல போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகும்போது இந்த உத்தரவை வாசிச்சு காட்டி ராஜா பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்னா இந்த நாடு உனக்கு தான் அப்படின்னு 3rd பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வா பாக்குறா, சரி ஓகே ராஜா பதவியை நீ எடுத்துக்கிட்டு மகாராணி பதவியை எனக்கு கொடுத்தனா என் வாழ்க்கையை உனக்கு கொடுக்குறேன், நான் என்னைக்கு உங்ககிட்ட போய் சொல்லிருக்கேன், இதுதான் உண்மைன்னு சொல்ல 3rd பிரின்ஸ் மறுபடியும் மயங்க ஆரம்பிக்கிறான். சரி உன்னை வெட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கால்ல போட்டிருக்க சங்கிலியை கழட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான் வாவ. இங்க எந்த இடத்துல 4th பிரின்ஸும் சீயும் இருக்காங்களோ அங்க ஷென்னு அப்புறம் வாஷி 2 பேரும் வந்துடுறாங்க. உங்களை பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா திரும்பி வரவே முடியாதுன்னு நினைச்சதால பாக்குறதுக்கே அதிசயமா இருக்குன்னு சீ கிட்ட வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு ஹுவாராணியை கூட்டிட்டு 3rd பிரின்ஸ் வந்திருக்காங்கிறதால கண்டிப்பா ஹுவாராணி அவ பொறுப்பெல்லாம் விட்டு இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்ல. 3rd பிரின்ஸ் அவளை வலுக்கட்டாயமா கூட்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கல்யாண பத்திரிகையிலையும் 3rd பிரின்ஸ் அவகிட்ட காட்டிட்டு அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருக்கணும். இங்க பாருங்க, ராஜாவை கோவில்ல வச்சு அடைச்சு வச்சுட்டு மெடிடேட் பண்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. நான் ராஜாட்ட போயிட்டு கூட்டத்தெல்லாம் கூட்டுறதுக்கு ராஜ சிக்னலை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல இதுல ராஜ முத்திரை இல்ல, இத பெருசா யாரும் நம்ப மாட்டாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே நீங்க போய் வந்ததுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க, இங்க மெங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு நான் மெங்குக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க வாஷி ஷென்னு 2 பேருமே ஏற்கனவே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தா இந்த 3rd பிரின்ஸ் ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருந்தான்ல, அதான் அந்த வெட்டிங் நைட் ரூம் மாதிரி, அந்த ரூம்குள்ள ஃபுல்லா தேடி இருக்காங்க. இதுல அவ கால சங்கிலியை கழட்டி போட்டுட்டு அங்க கூட்டு போன அந்த அச்செல்லாம் இருக்கு. சங்கிலி இங்க இருக்கு, இங்க இருந்துதான் கூட்டு போயிருக்கணும். இங்க பாருங்க கல்யாண பத்திரம், இதுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா மெங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் வாஷியும் ஷென்னும் இங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சீ கேக்குறா. முதல்ல மெங்குக்கு நான் போய் புரிய வைக்கிறேன், இங்க இருக்கிற படைகளுக்கு நீங்க புரிய வைங்க, அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு, நீ பத்திரமா இருந்துக்கோ, ஏன்னா மெங்க கிட்ட போறது ஆபத்து, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷென்னு விடுறான். ஷென்னு அடுத்து நம்ம 4th பிரின்ஸோட கிளம்பி நேரா எந்த இடத்துல மிலிட்டரி எல்லாம் தங்கி இருக்கோ அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறான்.
ஆரம்பிக்கிறான். ஷென்னை பார்த்தோன்னே அங்க இருக்கிற சின்ன சின்ன வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்த்துட்டு நேரா உள்ள கூட்டு போறாங்க. ஃபோர்த் பிரின்ஸும் அதே மாதிரி மிலிட்டரி கேம்புக்குள்ள போயிடுறான். இந்த கேம்ப் எல்லாம் பாத்துக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, என்னதான் சின்ன சின்ன வீரர்கள் ஃபேமிலில இருந்து சாதாரண ஃபேமிலில இருந்து வந்தவங்க எல்லாம் சண்டை போடுறதா இருந்தாலும் அதுல பெரிய அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த பெரிய பணக்கார குடும்பத்து ஆளுங்களாவே இருக்காங்க. ஷென் அதுலயே சின்ன சின்ன டீமோட தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, அதாவது நார்மல் ஃபேமிலில இருக்க தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஷென் தனியா பேச ஆரம்பிக்கிறான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கோம் சார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பதவிக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தான் நான் ஊருக்குள்ள போனேன். ஆனா இப்ப வரைய அதே இடத்துலயே இருக்கீங்களே அப்படின்னு ஷென்னு சொல்ல, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் நேரா ஒரு பெரிய குடும்பத்தோட தலைவனை பிடிச்சு, அதாவது இந்த மிலிட்டரியோட ஹெட் பிடிச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ராஜ உத்தரவு கொடுத்திருக்காருன்னு தேர்ட் பிரின்ஸ ஃபாலோ பண்றீங்க, இது யார் ஹேண்ட் ரைட்டிங்னு வேணா இப்ப பாக்குறீங்களா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கூப்பிட்டு காட்ட, அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கையெழுத்து தெரியாதுங்க, சீல் இருந்தா அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன், இதுல சீல் இல்ல அப்படின்னா நான் தேர்ட் பிரின்ஸ் உத்தரவை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த தளபதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஷென்னு பாக்குறான், தேர்ட் பிரின்ஸ் மட்டும் மறுபடியும் ராஜா வாயிட்டான்னா நம்மள மாதிரி சின்ன குடும்பத்துக்காரங்களாம் கடைசி வரைய வாழ்க்கையில வேலை பார்த்து அடியாளுங்களாவே சாக வேண்டியதுதான். நம்ம எப்ப முன்னேறி வருது? ஃபோர்த் பிரின்ஸ் சின்ன சின்ன ஆளுங்களே எக்ஸாம் எழுத விட்டு அதுல ஒருத்தனை தலைவர் ஆக்கியிருக்காரு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வச்சிருக்காரு. அதனால நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஃபோர்த் பிரின்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா கரெக்டா இருக்கும்னு ஷென்னு பேச ஆரம்பிக்கிறான். அங்க நிக்கிற எல்லாரும் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க யார சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட சப்போர்ட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் உட்காந்துட்டு, அங்க தேர்ட் பிரின்ஸ் மட்டும் ராஜா வானான்னா அந்த நாடு இந்த நாடும் ஒன்னாயிடும், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பதவியும் இருக்காது, அதை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆள் எந்திரிச்சு வரான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் ஒத்துக்கிட்டா கூட என்னோட வீரர்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல, வெளியே போய் பாருங்கன்னு ஃபோர்த் பிரின்ஸ் சொல்றான். அதுக்குள்ள ஷென்னங்க இருக்கிற எல்லா குட்டி தலைவர்களையும் மாத்தி வச்சுட்டு, அதனால எல்லா மிலிட்டரியும் ஒட்டு மொத்தமா மனசு மாறிடுது. ஆனா அந்த தளபதி வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் நீங்க என்கிட்ட ராஜாவை கண்ணுல காட்டினா மட்டும்தான் இந்த உத்தரவை என்னால ஏத்துக்க முடியும், அதுவரையே இந்த ராஜ உத்தரவை நம்பி நாங்க வந்துட்டு இருக்கேன், ஆனா ராஜா என் கண்ணுல படணும் அங்க வந்ததுக்கு அப்புறமானு சொல்ல, அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ராஜாவை நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு ஷென் அங்க இருந்து எல்லாரையும் படைகளை கிளப்பி உள்ள கூட்டு போறான். இங்க கல்யாண ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. இந்த கல்யாண ஊர்வல வண்டியில தான் மெங்கு ஏற போறா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு வாஷி பாத்துட்டு இருக்கும் போதே, அந்த வண்டிக்குள்ள நம்ம ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா அவரோட வேலைக்கார பொண்ணு கிட்ட. இங்க தேர்ட் பிரின்ஸ் கம்ப்ளீட்டா வாவ கல்யாண மேக்கப்ல அலங்காரம் பண்ணிட்டு, உனக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம் மட்டும் கிடையாது, இந்த நாட்டை நம்ம அடைய போற நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மெங்க மாதிரி ரெடி பண்றதுக்காக அவன் முகத்துல துணியை போட்டு அப்படியே கம்ப்ளீட்டா மறைச்சிடுறான். ராஜாக்கு மறுபடியும் உடம்பு முடியல, ஒரு நாளைக்கு தான் மருந்து கொடுத்திருக்கான். அடுத்த நாள் ராஜா நடுங்க ஆரம்பிக்கிறாரு. இங்க மெங்கோட அப்பா வரான். என்ன ராஜா ரொம்ப நடுங்கிட்டு இருக்க, மாத்திரை வேணுமா அப்படின்னு மரியாதை இல்லாம பேச, யோ என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க, உன் குடும்பத்துக்கு அவர் எவரு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு மறந்துட்டியா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா, முதல்ல நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அங்கேயே கொண்டு போட்டுட்டு மாத்திரை டப்பாவையும் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து இந்த மெங்கோட அப்பா போயிடுறான். ராஜா அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு நடுங்க ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் உடம்பெல்லாம் நடுங்கி போயிட்டு இருக்கு. லூ மறுபடியும் வேகமா திரும்ப வரான். வாஷி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க வந்துட்டே இருக்காங்க மேடம், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நமக்கும் டைம் ஓடிட்டே இருக்கு, உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷி யோசிச்சுட்டு இருக்கா அந்த கல்யாண மடிக்குள்ள ஏறணும் அப்படின்னு. இங்க பார்த்தா ஷென்னு எந்த இடத்துல இந்த ராஜா இருக்காரோ அங்க கிளம்பி போயிட, மெங்கோட அப்பா அந்த டீம் ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க, தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. வேகமா நம்ம ஷென்னு போயிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஃபோர்த் பிரின்ஸ் வேக வேகமா தளபதியை கூட்டிட்டு போறான். ஏன்னா கூப்பிட்டு போய் காட்டினா தானே தளபதி நம்புவான். அதனால கரெக்டா ஷென்னு கிட்ட போனா போது, உன் உயிரை வந்து பொழைச்சு போன்னு விடுறேன், இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அங்க இருக்கிற தளபதிங்க எல்லாம் வந்துடுறாங்க. சோ பெரிய சண்டை ஆரம்பிக்குது. இங்க இருந்து போலாம் வாங்க அப்படின்னு மெங்கோட அப்பா கிளம்ப ஆரம்பிக்க, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு ஷென்னு இந்த மெங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவனை முதல்ல அடிச்சு போட்டுட்டு மெங்கோட அப்பா கழுத்துல கத்திய வச்சிடுறான். இங்க நேரா நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் உள்ள போயிடுறான். அப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை எழுப்பி நிக்க வைக்கிறான். நீங்க முதல்ல வெளியே வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, ராஜாவை ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வெளியே போறாங்க. மெங்கோட அப்பா கழுத்துல கத்தி வச்சுட்டே, நம்ம ஷென்னு இங்க பாரு, நீ இப்பயாவது திருந்த போறியா இல்லையா, இப்ப கூட திருந்தி எங்க சைடுக்கு வந்துட்ட அப்படின்னா உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, உங்களால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்னி இவரை ஜெயில போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் இருப்பான், நீ இன்னும் சாகல, திடீர்னு எந்திரிச்சு ஃபோர்த் பிரின்ஸ் கழுத்துல கத்தி வச்சிடுறான். அவன் உடம்புல ஒரு சின்ன கீரல் விழுந்தது. நீ உயிரோட இருக்க மாட்டடா அப்படின்னு ஷென்னு கத்த ஆரம்பிக்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை கொல்லாம நான் சாக மாட்டேன்டா அப்படின்னு அவன் சொல்றான். நீ ரொம்ப நேர்மையானவன் எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட இப்ப பேச போறது இல்லைன்னு ஃபோர்த் பிரின்ஸ பார்த்து, இங்க பாரு ஃபோர்த் பிரின்ஸ், நான் உன்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லிதான் ஆகணும், அது என்ன தெரியுமா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ்க்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த அத்தனை விஷயத்தையும் ஷென் இப்ப வேணும்னே வாலண்டியரா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கர்ச்சிஃப் பாத்தியா, இது கூட உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட கேட்டுட்டு
சொல்லிட்டு அந்த கர்ச்சிஃபை தூக்கி போட அது இறங்குறதுக்குள்ள நம்ம ஷென்னு யாருக்கும் தெரியாம கர்ச்சிஃப்க்கு பின்னாடி ஒரு கத்தையை அனுப்பிடுறான். அந்த கத்தை நேரா அந்த அடியாளோட கழுத்துல குத்தி அங்கேயே அவனை கொன்னுடுது. ஃபோர்த் பிரின்ஸ்ட வேகமா நம்ம ஷென்னு ஓடி வந்து உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் கூப்பிடுறான். நான் உன் கூட வர என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ஆபத்து, இனி வரக்கூடாது, ராஜாக்கு நீ வேணும், நீ இங்க இருந்து ராஜாவை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஷென் அங்க இருந்து கிளம்புறான். இங்க நேரா மெங்கு கல்யாணத்துக்காக கிளம்பி வண்டிக்குள்ள போக ஆரம்பிக்க உள்ள ஆல்ரெடி வாஷியும் வேலைக்கார பொண்ணும் கையில கத்தி வச்சு நிக்கிறாங்க. மெங்கு வாய மூடிட்டு இருக்கா. வாஷி, நான் உன்னை அட்டாக் பண்றதுக்கு வரல, உன்ட்ட சில உண்மைகள் எல்லாம் சொல்லதான் வந்திருக்கேன், நீ கத்த மாட்டேன்னு சொன்னா கத்திய உள்ள வச்சிருவோன்னு சொல்ல மெங்கு கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. வாஷி சொல்றா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கூட்டு போயிட்டு பக்கத்து நாட்டு ராணிக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, உன்னை கொல்ல போறாங்கன்னு சொல்ல இதை ஏன் நான் நம்பணும் அப்படின்னு மெங்கு கேக்குறா. நீ வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட்டிட்டு போயிட்டே இரு, அங்க ஒரு வேலை உனக்கு கொல்லலன்னா நானும் என் வேலைக்கார பொண்ணும் அங்கேயே இறந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்ல மெங்கு நம்பி சரி ஓகே, அவங்க என்ன கொன்னாங்கன்னா பாத்துக்கலாம், கொல்லல அப்படின்னா நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு இருக்கா. இங்க அரண்மனையில எல்லா மினிஸ்டர்ஸையும் கூட்டு வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராஜ காவலர்கள் எக்கச்சக்கமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா தேர்ட் பிரின்ஸும் அந்த இடத்துல ஹுவாராணி முகத்துல மாஸ்க் போட்டுட்டு 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. தேர்ட் பிரின்ஸ் ரொம்ப ஹாப்பியா வரான். என்ன திடீர்னு இளவரசருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க ராஜ உத்தரவு அங்க படிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் தவம் பண்ற நிலைமையில இருக்கிறதால நான் வந்து கோவிலோட செட்டில் ஆக போறேன், இனிமே என் பையனுக்கு எல்லா ராஜ பொறுப்புகளையும் கொடுக்குறேன், அவன் தான் ராஜா, தேர்ட் பிரின்ஸ் தான், இதுக்கு மேல பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த ராஜ உத்தரவுல போட்டிருக்கு. இங்க மெங்குக்கு அலங்காரம் பண்றதுக்காக வர பொண்ணுங்க கரெக்டா கையில ஒரு சாட்டை ஒண்ணு வச்சுட்டு அதை வச்சு அவ கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறாங்க. ஆனா அங்க போற வாஷியோட வேலைக்கார பொண்ணு அவங்கள வந்துட்டு டக்குன்னு தடுத்து நிறுத்திட்டு ஒரு பொண்ணை கொன்னு போட்டுடுறா. மெங்கு கிட்ட பாத்தியா அப்படின்னு கேட்க உன் பேச்ச நான் நம்புறேன், என்னதுக்கு அவங்க கொல்ல ட்ரை பண்றாங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்க நான் சொல்றத பண்ணு, ஏன் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு வாஷி மெங்க அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க தேர்ட் பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான். என்னது இது, திடீர்னு ராஜா பொறுப்பு வாருதுன்னு சொல்றீங்க, எப்படிங்க நாங்க நம்புறது, ராஜா நல்லதா இருந்தாரு, அவர் எங்க அப்படின்னு கேட்க அதுக்குள்ள அங்க ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப மட்டும் யாராவது எதிர்த்து பேசுனீங்கன்னா அவங்க பண்றது ராஜ துரோகம், அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேர்ட் பிரின்ஸோட தலையில கிரீடத்தை கூட வச்சிடுறாங்க. தேர்ட் பிரின்ஸ் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். யாராவது ஒத்து வரல அப்படின்னா அவங்களை இப்பவே போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல வாஷி அங்க வந்துடுறா. தேர்ட் பிரின்ஸ், எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பக்கத்துல நிக்கிற பொண்ணுதான் மகாராணியா இருக்க போறாரா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணு கத்திய வீசி எறிய முகத்துல இருக்க கர்ச்சிஃப் பறந்து போயிருது. உள்ள ஹுவாராணி இருக்கா. என்ன இந்த இடத்துல வந்துட்டு மெங்கு தானே இருக்கணும், வேற யாரும் இருக்காங்க, அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து பதறாங்க. இது பக்கத்து நாட்டு ராணி அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.